ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ப்ளவுஸ் நெக் மெஷர்மெண்ட்டில் இருந்து ஒரு ஃபுல் ப்ளவுஸ் டிசைனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாமா? அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு குட்டி நெக் ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து வரைஞ்சி வச்சுருக்கிறேன். ஸோ இதோட ஷோல்டர் லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 15 இன்ச். மொத்த ஷோல்டர் லென்த்தும் சேர்த்து 15 இன்ச் வரும். ஸோ இதை ஹாஃபாக நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 7.5 இன்ச் கிடைக்கும். இது இந்த மாதிரி ஹாஃபாக டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு 7.5 இன்ச் கிடைக்கும். ஒரு சைடுக்கு மட்டும் 7.5 இன்ச் கிடைக்கும். ஸோ அதில் இப்போ நெக் ஓப்பன் எவ்வளோ நான் வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச் வச்சுருக்கிறேன் ஓப்பன். ஸோ அவங்க ரொம்ப க்ளோஸ் நெக் வேண்டான்னு கேட்டதுனால நான் வந்து 4.25 வச்சுருக்கிறேன். இப்போது அந்த 7.5லேருந்து 4.25 மைனஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1.25 மைனஸ் பண்ணி வரதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஷோல்டருக்கு நம்ம வைக்கணும். ஓகேவா? ஏன் அந்த 1.25 நான் மைனஸ் பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்கோட ஹைட்டு, இந்த நெக்கோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் இறக்கமாக வரும். இது நம்ம இன்னும் க்ளோஸ்டு மேலே தூக்கி தான் நம்ம போடணும். ஸோ இது கொஞ்சம் இறக்கமாக வந்திருக்கிறதுனால நான் அந்த 1.25 இன்ச்சை மைனஸ் பண்ணி மீதி இருக்கிறத வந்து நான் ஷோல்டருக்கு வச்சுக்கிட்டேன். நம்ம இன்னும் நெக்கை வந்து நெக்கை வந்து 4 இன்ச் வைக்காமல், நெக்கோட ஹைட்டை வந்து 4 இன்ச் வைக்காமல் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா நம்ம நெக்கோட ஓப்பனை வந்து பெருசு பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த 4.25 இன்ச்சு நம்ம நெக்கோட ஓப்பன் 4.25 இன்ச்சை வந்து 2 சைடும் மார்க் பண்ணி நான் அந்த மாதிரி பேட்டர்ன் ஷீட் கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது நார்மலாக நம்ம A4 ஷீட்டில் தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லா ப்ளவுஸ்க்கும் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா நீங்கள் சார்ட் பேப்பரில் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஒரு ப்ளவுஸ்க்கு தான் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நார்மல் A4 ஷீட்லேயே நான் வந்து நெக் பேட்டர்ன் வரைஞ்சி கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 சைடும் நம்மளுக்கு ஈவனாக அழகாக கிடச்சிடும் நெக்கு. ஸோ சென்டர் லைன் மட்டும் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து நான் வந்து திக்காக செயின் ஸ்டிச் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது கோல்டு கலருங்கிறதுனால அதே கோல்டன் கலர் செயின் ஸ்டிச் வந்து விசிபிளாக தெரியலை. ஸோ கொஞ்சம் திக்காக ஸ்டிச்சிங்க்கு வந்து இடம் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் திக்காக நல்லா போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 4 to 5 செயின் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து லோடிங் ஒர்க் கூட பண்ணிக்கலாம். ஸோ லோடிங் ஒர்க் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அந்த மினி ப்ளவுஸ் பேட்டர்னில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நெக்கை வந்து நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்குமே நான் ஒரு பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதோட மொத்த லென்த்தும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 9.5 இன்ச் வருது. அதாவது டாப்லேருந்து இந்த கீழே வரைக்கும் உள்ள நெக்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா 9.5 வருது. அதுக்காக நான் கீழே இன்னொரு பேட்டர்ன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துகிட்டு இப்போ மேலே போட்ட மாதிரியே செயின் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இப்போ அதில் வந்து நம்ம சுகர் பீடில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக சுகர் பீடில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிடலாம். ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியே நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். ஸோ ஸ்லோவாக போட்டோன்னாக்கா உங்களுக்கு போர் அடிக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன். அதாவது எடிட்டிங் வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபிட்டிங் ஸ்டோனை வந்து அளவாக வச்சுட்டு இதில் வந்து ஒரு குட்டியாக மார்க் பண்ணியிருக்கிறேன். எதுக்குன்னா இப்போ இந்த கேப்பில் தான் நம்ம ஃபிட்டிங் ஸ்டோனை வந்து ஒட்ட போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு 3 mm பீடு, ஒரு சுகர் பீடு, அப்புறமா இன்னொரு 3 mm பீடு வச்சுட்டு நாட் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு. ஸோ நம்ம கரெக்டாக எல்லாமே ஈவனாக இருக்கணும். நம்ம மெஷர்மெண்ட்டு நம்ம தெரியாமல் கம்மியாக வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அப்புறம் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து உள்ளே போய் உட்காராது. ஸோ அதனால் அந்த ஃபிட்டிங் ஸ்டோனே வந்து நான் மெஷர்மெண்ட்டாக வச்சு இந்த மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக போட்டு தரலன்னா நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி நீங்கள் அந்த மார்க்கர் வச்சு ஏதாவது மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி தான் நான் போட போகிறேன். இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமாட்டு நம்ம அந்த கேப் எல்லாத்துலேயுமே நான் வந்து நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ ஒரு 3 mm பீடு, ஒரு சுகர் பீடு, அப்புறம் ஒரு 3 mm பீடு. இதுதான் அளவு. எல்லாமே வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒட்டி முடிச்சிட்டேன்.
இப்போ அடுத்து இன்னொரு பேட்டர்ன் கட் பண்ணியிருக்கிறேன், ஒரு கர்வ் பேட்டர்ன். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3.2 3.2 கிட்ட வருது. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா, இதோட வித்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் வருது. ஸோ இது சென்டிமீட்டர் அளவு தான், ஓகேவா? இதோட வித்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் வருது. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3.2 சென்டிமீட்டருக்கு வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதையும் வச்சுட்டு நம்ம அந்த கர்வ் பேட்டர்ன் மாதிரி நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பேட்டர்ன் யூஸ் பண்ணிட்டீங்கனாக்கா நம்ம ஒவ்வொரு வாட்டி ட்ரேசிங்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம இதே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போட்டுட்டு போயிடலாம். ஸோ எல்லாமே ஈவனாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம டேரெக்டாக கையில் ட்ரா பண்ணுறத விட இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டிங்கன்னா எல்லா ஷேப்ஸுமே நம்மளுக்கு நல்லா ஈவனாக கிடைக்கும். ஸோ அதுலேயுமே சுகர் பீட் வந்து நம்ம யூஸ்வலாக போடுறது தான். ஸோ அதனால் அதை நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோ எடுக்காமல். ஸோ சுகர் பீட் முடிச்சிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 3 சுகர் பீடு ஃபஸ்ட்டு கீழே பேஸாக ஒரு சுகர் பீடு வச்சுட்டு, அப்புறம் 3 சுகர் பீடு, அப்புறம் ஒரு 3 mm பீடு வச்சுட்டு நாட் போட்டுட்டேன். இப்போ அந்த பேஸ் சுகர் பீடுக்கு மேலே அடுத்து இந்த சைடு ஒரு 3 சுகர் பீடு, அப்புறமா ஒரு 3 mm பீடு. இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 சுகர் பீட் வச்சுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் லென்த் ஹைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக 4 சுகர் பீடும் ஒரு 3 mm பீடும் வச்சு முடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் இதுவும் சேம் அதே மாதிரி தான் வரும். ஸோ 3 சுகர் பீடு, ஒரு 3 mm பீடு. இதில் ஒரு லேயர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும், மற்றபடி சேம் தான். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோன்னா சூப்பராக நம்ம ப்ளவுஸ் டிசைன் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுடுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாக்கா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி கமெண்ட்டில் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா நான் அதை வந்து தனி வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன், ஓகேவா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக்கும் பண்ணிவிடுங்க. இப்போது மேலே அது மாதிரி 4 ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஹைட்டாக தெரியுங்கிறதுக்காக 4 சுகர் பீடு, ஒரு 3 mm பீடு, ஓகேவா? அவுட்புட் பார்த்துடலாமா? இதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இது இடுப்புக்கிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டேன், கர்வாக போடாமல். கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்ன், ஒரு யூனிக் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். ஸோ இதான் நம்மளோட ஃபுல் ப்ளவுஸ் டிசைன். ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி